அழாம சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம். சிரித்துக் கொண்டோம். அது பெற்ற கடினம்தான் என்றாலும் முயற்சி செய்து பார்க்கிறேன். சின்னில்லை எல்லாரும் என்னை தைரியமான பிள்ளை என்றுதான் சொல்லிவிடும். நானும் அப்படித்தான் இருந்தேன். அந்த நாளிலே எங்கட ஊரில் ஒரு கலவரம் வந்தது. எந்த கலவரம் என்று அன்னைக்கு எனக்கு விளங்க இல்ல. இன்னும் விளங்க இல்ல. திடீரென்று ஒரு நாள் ஆகாயத்திலிருந்து கூரையை பிச்சுக் கொண்டு வீட்டுக்குள் நெருப்பு துண்டங்கள் மாதிரி வந்து விழுந்தது. செல்லடிக்கிறாங்கோ செல்லடிக்கிறாங்கோ என்று கூவிக்கொண்டு அம்மாவும் அப்பாவும் என்ற கையை பிடித்துக் கொண்டு வீட்டுக்கு வெளியில வாஞ்சவங்க. அப்போ ஒரு நெருப்பு துண்டு அப்பா அவன் காலில் வந்து பட்டு கால் துண்டாகி போட்டு ஒட்டே ரத்தம். குளிரை எழுது கொண்டு அம்மா புடவை தலைப்பை எடுத்து காலிலே கட்டுப்பட்டவன். அந்த நேரம் பார்த்து இரும்பு தொப்பியும் கையில் துப்பாக்கியுமாக 4-5 பேர் அங்க வந்தவங்க. ஊர்ல எல்லாரும் என்ற அம்மா நல்ல வடிவான மனுஷி என்றுதான் சொல்லிவிடும். அது உண்மைதான். அந்த வடிவ பிழையான எண்ணத்தோட அந்த இரும்பு தொப்பிக்காரர்கள் பார்த்துட்டாங்க. குத்துயிரா கடந்த என்ற அப்பாவை வெடி வச்சு கொன்று போட்டு அம்மாவை கதற கதற பட்டறைக்குள்ள இழுத்து கொண்டு போனவங்க. நான் சின்ன பெடியன் தானே, கையில் கிடைச்ச கல்லெல்லாம் எடுத்து அவங்க நம்மள எரிஞ்சான். அதுல ஒருத்தன் முடிய பிடிச்சு தூக்கி எரிஞ்சவன். தலை கல்லில் மோதல் பட்டு நிலை விழுந்து போனான். கண்ணை திறந்து பார்க்க வடிவாடை என்ற அம்மா அந்த வடிவெல்லாம் போய் தலைவெறி கோலமா பிடிச்சது போல இருந்தவன். ஒரு மடியில நான், இன்னொரு மடியில இறந்து போன என்ற அப்பா. நான் ஓ என்று அழுதன். நான் அம்மா அழையில என்னை அழ வேண்டாம் என்று சொன்னவர். இந்த பாருடா, இனி நீதான் ஒரே ஆண் பிள்ளை, தைரியமாக இருக்க வேண்டும், இனிமே எதுக்கும் பயப்படக்கூடாது என்று சொன்ன அந்த நிமிஷம் முதல் எதை கண்டாலும் பயம் டாக்டர். அழாமல் சிரித்துக் கொண்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னீர்கள். அழுது போட்டு சாரி.